முக்கியமா பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி என்பது 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக ஏற்பட்ட வெளிவந்த சர்ச்சை. அதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தது. சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டது. எல்லாம் அதிமுக அரசு செய்துட்டு வந்திருக்கு. ஆனா, ஏதோ அதிமுக அரசு அதை மறைக்க முயன்றது போல ஒரு பிம்பத்தை திமுகவினர் காட்டி இந்த தீர்ப்பை மூலம் அதிமுக அதில் கையாளாக தரத்தை காட்டியது என்பது போன்ற ஒரு பிம்பத்தை கொடுக்க முயற்சிக்கிறார். இந்த சமீபத்தில் பொள்ளாச்சி தீர்ப்பு பொறுத்தவரைக்கும். கொடநாடு விஷயத்திலும் நீங்க சொன்ன மாதிரி எந்த விதமான தீர்ப்பு வந்தாலும் அப்போது இருந்த அதிமுக அரசு ஏதோ ஒன்றை வெளியே சொல்லவில்லையோ அல்லது சரியான ஒரு விசாரணை போக்கை அதை செயல்படுத்தவில்லையோ அப்படிங்கிற ஒரு அடிக்கோடை வெளிக்காட்டத்தான் இந்த ஒரு பேச்சு இப்போது வெளிப்பட்டிருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கிடணும். என்ன காரணம்னா ஒரு தீர்ப்புன்னு வரும்போது மிக இயல்பாக இன்னொரு அரசு மீது அரசியல் இருக்குல்லங்க எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க இப்போ உதாரணமாக பொள்ளாச்சி மேட்டர் அதுல அரஸ்டான ஒருத்தர் அதிமுகவோட ஒரு பொறுப்புல இருந்தவர். அப்போ இயல்பாக அந்த குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை அந்தந்த கட்சிகளுக்கு வரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணையே என் ஆட்சி காலத்துலதான் ஆர்டர் போடப்பட்டதுன்னு. அதுக்கு மறுமொழியா திமுக என்ன சொல்லுது, நாங்கெல்லாம் பெரிய போராட்டம் நடத்தி தான் சிபிஐ விசாரணை வாங்கணும் என்று அவர்கள் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி உடனே என்ன சொல்றாரு, அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல ஏன் சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போடல அப்படின்னு. ரெண்டையும் ஒப்பிட முடியாது.